சோனியா காந்தி, எல்கே அத்வானி உட்பட 401 எம்பிக்கள் சொத்து கணக்கை தெரிவிக்கவில்லைன்னு நாடாளுமன்ற செயலகம் தகவல் தெரிவிச்சிருக்கிறதாக ஒரு செய்தி சொல்லுது. நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற ஒருவர் 90 நாட்களுக்குள்ள தன்னுடைய சொத்து விவரங்களை, கடன் விவரங்களை தெரிவிக்க வேண்டும்னு நாடாளுமன்ற சொத்து விதிகள் 2004 சொல்லுது அப்படின்னு அந்த விதியை கோட் பண்ணி சொல்றாங்க. மொத்தம் 401 எம்பிக்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை கொடுக்கவில்லை. இதுல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் 209 பேர், கிட்டத்தட்ட பாதி. சொத்து கணக்கு தெரிவிக்காத நபர்கள்ல பாதி பாஜகவினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 2/3 பங்கு. அப்ப விதிகளை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாம் மற்றவர்களுக்கு தானா, ஊருக்குத்தான உபதேசம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தானா? இந்த விதிகளை மதித்து நடக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? இல்லை, இந்த புள்ளி விவரங்கள் பல பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பாஜகவினுடைய எதிர்ப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆர்டிஐ ஆக்டிவிட்டிஸ் போட்ட ஒரு செய்திக்காக இந்த பதில் தரப்பட்டிருக்கிறது. அதாவது மக்கள் எம்பிக்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். அவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. அதனால தான் பாராளுமன்றத்தில் எவ்வளோ மணி நேரம் பேசினாங்க, எவ்வளோ நாள் அட்டன் பண்ணாங்கிற செய்தியெல்லாம் பத்திரிகைகள் வருது. அவங்களுடைய எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியை எவ்வளோ தூரத்துக்கு செலவு செய்தார்கள் என்கின்ற புள்ளி விவரங்கள்லாம் வருது. மக்கள் எம்பிக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே இந்த ஒரு வகையில் அந்த ஆர்டிஐ போடப்பட்டு அதனுடைய வெளிப்பாடாக இது வந்திருக்கிறது. இது ஒரு கண்டினியூ, அதாவது இதற்கு அப்டேஷன் தான். ஏற்கனவே அவர்கள் கொடுக்கப்பட்ட சொத்து கணக்கு மறுபடியும் இப்போ கொடுக்கணும். இந்த பாராளுமன்றத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது கொடுத்த சொத்து கணக்கு அதனுடைய அப்டேஷன் சொல்றீங்களா? இல்ல, அதாவது 90 நாட்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற பாராளுமன்ற விதி மறுபடியும் அடுத்த தடவை மறுபடியும் கொடுக்கணும். இப்படி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர்கள் வாட்ச் பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் சரியாக இருக்கிறார்களா என்பது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. அது வெளிப்படையாக, உள்ளுக்குள்ள யோக்கியமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும். ஆனால் எம்பிக்களை பொறுத்த மட்டும் நூற்றுக்கணக்கான வேலைகளுக்கு இடையில இதுவும் ஒரு வேலையாக மட்டுமே பார்க்கிறார்களே தவிர, மக்கள் இவ்வளவு எதிர்பார்க்கிறார்கள், ஆக இதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், இதை உடனடியாக செய்ய வேண்டும், உடனடியாக கொடுக்க வேண்டிய எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும்பாலான 401 பேர் சொத்து கணக்கை தெரிவிக்கலன்னா கிட்டத்தட்ட 4/5 ஆஃப் தி லோக்சபாவுக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணிச்சுமை அதிகம். அந்த பணிகளுக்கு நடுவில் இந்த விதியை கடைபிடிக்கிறதுக்கான நேரம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, பொதுவாக எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, பொதுவாகவே நம்ம நாட்டில் அதிகாரம் என்பது, அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதில், அதிகாரத்தில் இருப்பது, அல்லது ஒரு அதிகாரம் என்கிற ஒரு நிலையை அடைந்தாலே அடிப்படையாக அவங்க மனதுக்குள் முதலில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளும் அவர்களுக்கு அல்ல, அவர்களை தவிர்த்த பிறருக்கு என்கிற ஒரு உணர்வு முதல்ல வருது. நீங்கள் இதை சகல இடங்கள்லையும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சாமானியன் கடைபிடிக்கிற எந்த விதியையுமே ஒரு அதிகாரம் பெற்ற அரசியல்வாதி கடைபிடிக்காமல் இருப்பது ஃபேஷன். அது ஒரு 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 சாதாரணமாக ஒரு ஒன்வேல எதிர்க்க போகிற போலீஸ்காரரில் தொடங்கி அது பாராளுமன்றம் வரை விதிமுறைகள், விதிகள் எல்லாமே சாமானியர்கள் தான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் தான் ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கணும், இல்லை பல இடங்களில் வரிசையில் இருக்கணும், ஒன்வேல போகணும். இப்படி நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த விதிமுறைகள், மீண்டும் மீண்டும் நாம் உருவாக்கும் விதிமுறைகள் எல்லாமே ஆட்சியாளர்களுக்கோ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கோ அல்லது எம்பிக்களாக மாறிய உடனே அந்த தொகுதியின் ஜமீன்தாராக மாறிவிட்டவர்களுக்கு இல்லை என்பதைத்தான் காட்டுது. ஆனால் இந்த மாதிரியான ஆர்டிஐ இன்னும் அழுத்தமாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு தொகுதி மக்களும் தங்கள் எம்பி 5 ஆண்டுகளில் அல்லது அந்த ஒரு கூட்டத்தொடரில் எத்தனை மணி நேரம் பேசினார் என்பதே நூற்றுக்கணக்கானவர்கள் போடணும். ஏனென்றால் இந்த சிஸ்டம் இருக்கு நம்மகிட்ட. அந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரும் பொறுப்பு, செக்ஸ் அண்ட் பேலன்சஸான பொறுப்பு மக்களுக்கு இருக்கு. அதனால் இது போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் இருப்பவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்க 401 பேர் இருக்காங்க, ரைட்டு, அவங்களுக்கு எல்லாருக்கும் பணிச்சுமை அப்படின்னு சொல்றீங்க. பிஜேபியில 200 பேருக்கும் மேல 209 பேர் இருக்கிறது ஒரு அலார்மிங் சிச்சுவேஷனாக நீங்க பார்க்கவே இல்லையா? இல்ல, நான் பார்க்கிறேன். நான் அதாவது பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு ஏற்ப கட்சியிலேயே அவர்கள் தங்களுடைய கணக்குகளை செலுத்த வேண்டும், பண்ணணும். அதே மாதிரி பார்லிமெண்ட்லையும் செய்யணும். வெளிப்படையானவர்கள் வெளிப்படையாக இருப்பதற்கான இந்த ஏற்பாடு, இதை செய்ய வேண்டும் என்பது கட்டாயம். காலக்கெடுவிலே அந்த 90 நாட்களுக்குள் இவர்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த விமர்சனம் வருகிறது. அதனால தான் இந்த டாப்பிக்கே எடுத்திருக்கோம் நம்ம. அதனால விரைவிலே செய்து விடுவார்கள். விரைவிலே செய்து விடுவார் என்பது சாக்கு போக்காக நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. செய்தது மக்களை பொறுத்த மட்டில் தவறு. அது யார் செய்திருந்தாலும்
மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த செய்திகள் வந்த பிறகாவது உடனடியாக இதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எல்லா எம்பிக்களும் செய்ய வேண்டும் என நான் விரும்புகிறேன். சொத்து கணக்கு தெரிவிக்காதவங்க மீது சொத்துக்கள் கடன்கள் அறிவித்தல் விதிகள் 2004 பிரிவுகள் 5, 6 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 75A ஆகியவற்றின்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில சொல்றாங்க. நடவடிக்கைனா என்ன நடவடிக்கை? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நடவடிக்கை அப்படின்னு சொன்னா இல்ல, மீண்டும் எம்பிக்கள் தொடர்பான நடைமுறை, அவர்களுக்கு ஒதுக்கப்படுற வீடுகள், கடன்கள், சலுகைகள், இதை அவர்கள் எப்படி அமல்படுத்துறாங்க, இதை எப்படி அவங்க பாவிக்கிறாங்க என்பது தொடர்பாக கடந்த 20-25 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாம் பாராளுமன்றத்துக்கு போய் எம்பிக்களோட பேசியதில், ஆனால் நம்ம நாளிதழ்களின் வழியா அவர்களை பற்றிய இந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து தெரிந்து கொண்டே வருகிறோம். நீங்க இந்த தாக்கல் இல்லை, நீங்க தேர்தல் கணக்கை தாக்கல் பண்ணாத கணக்கு எடுத்து பாருங்க. தேர்தல் செலவுகள் கணக்கை தாக்கல் செய்யாத எம்பிக்களினுடைய அல்லது வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை மலை போல் குவிந்த எண்ணிக்கையாக தான் இருக்குது. அதுவும் இதுவே போகிற ஒரு புள்ளி விவரமாக நாம் கடந்த முறை ஒரு முறை பேசிட்டு நம்ம அதை கடந்து போயிடுறோம். பல நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த புள்ளி விவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதால ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் அடுத்த பெரிய கோடை போட்டு நம்ம விவாதிச்சு போய்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே ஒரு வாட்ச் டாகாக நம்ம தொடர்ந்து கண்காணிப்பதற்கான குழுக்களை ஏற்படுத்த வேண்டியது இருக்கு. இன்னொன்று, தொடர்ச்சியாக இந்த வீடுகளை காலி செய்வது, அவர்களை பங்களாக்கள் இருந்து வெளியேற்றுவது, இது எல்லாமே ஒரு ரிச்சுவலான நடவடிக்கையாக தான் இருக்கு. அது ரியல் சென்ஸ்ல அந்த நடவடிக்கை அவர்களின் மீது எடுக்கப்படுதா, அவர்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்களான்றதெல்லாம் நமக்கு அந்த செய்திகள் நமக்கு வருவதே இல்லை. இந்த செய்திகள் மட்டும்தான் வருது. இந்த செய்தியில எனக்கு நீங்க சொன்ன அந்த 209 பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லும்போது என் மனதில் தோன்றுறது என்னன்னா, பொதுவாக ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என்று ஒரு கோஷத்தோட கிளம்பி இறங்கிய கட்சி செல்லக்கூடிய பாதையை அது சேர்த்து நமக்கு ஒரு அலார்மிங்கா காட்டுதோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அதனால தான் குறிப்பிட்ட நாளைக்குள்ளார தேர்தல் கணக்குகளை செலுத்தாவிட்டால் அவர்கள் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்கின்ற அறிவிப்பே, அதாவது செய்ய மறுக்கின்ற போது ஒவ்வொரு சட்டங்களை கொண்டு வந்து அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதை பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் புரிந்து கொண்டு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.